அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அம்மி சேனல். வாங்க அம்மி ஸ்டைலில் கேக் பண்ணலாம். கோதுமை மாவு, இந்த மாவு தான் போடுறேன். ஆசீர்வாத் கோதுமை மாவு. இந்த பிஸ்கெட்டு ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன். சாக்லேட் இல்லைன்னா இது போட்டிக்கலாம். இந்த மிக்சியில் அரைச்சிட்டேன். இந்த தூள் பிஸ்கெட்டு இது வச்சுக்கலாம். 2 முட்டை 1 ஹவருக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். ரூம் 2 முட்டை, ஒரு 50 கிராமு சமையல் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய், 1 கப்பு கோதுமை, இன்னும் கொஞ்சம் போடுறேன். மணல் நான் 98 வாங்கினேன். இது அப்போதுலேருந்து அந்த மணல் அப்படியே வச்சுன்னு இருக்கு. அது சூடாகட்டும். இந்த மாவு போட்டிக்கணும். பேக்கிங் பவுடர் ஒரு சின்ன டீஸ்பூன், பேக்கிங் சோடா இது வேறு, இது வேறு, இது 1 ஸ்பூன் போட்டுட்டு கொக்கோ பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பிஸ்கெட் இருந்தால் போடலாம். கண்டிப்பாக ஜெலிச்சு தான் போடணும். இவ்வளோ வந்துச்சு. டூட்டி அப்படியே போட்டால் கலர் அதில் மாவில் சேராது. அதனால இதில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கணும். இப்போ டஸ்ட்டு பண்ணுறதுக்கு இது ஈஸியாக வந்துடும். பால் பவுட்ரு 10 ரூபாய் பேக்கெட்டு, 2 பால் பவுட்ரு இது போட்டுக்கிறேன். தேன் போட்டுக்கிறேன். பாத்தி போட்டிக்கலாம். ஸ்வீட் ஒரே ஒரு பஞ்சு சால்ட். இதுக்கு லெமன் கொஞ்சம், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். மிக்ஸ் பண்ணணும் நல்லா. ரொம்ப தண்ணி சேர்த்திடக்கூடாது. பாத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பால் கூட சேர்த்திக்கலாம். நான் பால் பவுடர் போட்டதுனால பால் சேர்க்கலை. இந்த பிஸ்கெட்டு போட்டிடலாம். இது போட்டிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரை ஃப்ரூட்டு இது போட்டிடலாம். இப்போ டஸ்ட் பண்ணி வச்சுருக்க இதில் ஒரு தட்டு வந்திருக்கு. சூடாகட்டும். அதில் வைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சின்னதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போட்டாச்சு. மேலே பாதாம் கொஞ்சம் போடலாம். இது மேலே இது வச்சிடுறேன். இதில் ஒரு பாதாம் மூடி போட்டுட்டு ஸ்லோவில் 30 நிமிஷம் கேக்கு பொருத்தி மாவு பொருத்தி 30 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட்டாமே வந்துச்சு. ஆறிச்சு. ஓகே. லைக் பண்ணுங்க. எல்லாரும் லைக் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் துவா செய்கிறேன். எல்லாம் நல்லா இருங்க. அமீன். பாய் எல்லாம்.